வணக்கம், என் பேர் விக்ராந்த் ஜிஎம், பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்டோடைய ப்ரொப்ரைட்டர். அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்டில் நான் வந்துட்டு ஐம் அ கான்செப்ட் கிரியேட்டர் அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டர். அண்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் சிவருத்ரன். ஸோ இஸ் அ லேண்ட்லார்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்த உருவாக்கினது அவர். ஸோ அவர் வந்து இட்ஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ரான்ஸ் ஸ்டைலில் இங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டை பண்ணணும் அப்படின்றது அவருடைய விஷயம் இருந்தது. எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. என்னென்னா, எப்போவுமே கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் நம்ம ஓஎம்ஆர்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட்ஸில் வந்து ஒரு 10% மட்டுமே கேம்ஸ் சில்ட்ரனுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இவர் முதல்ல எப்படி பண்ணியிருந்தாருன்னா, டைட்டில் எடுத்து ஃபர்ஸ்ட் வைக்கிறப்பவே இட் வாஸ் கெப்ட் லைக் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அண்ட் கேம் ஜோன் அப்படின்றது தான் முதல்ல வச்சார். அப்போ நான் ட்ராவல் பண்ணப்போ அதை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ ஐ என்டர்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அண்ட் அதுக்கப்புறம் கேம்ஸ் பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு அண்ட் இட் வாஸ் ஒரு கொஞ்ச நாள் அப்படி போச்சு. அண்ட் சடன்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆக்சுவலி டே அண்ட் நைட் போயிட்டா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் will take some more time. ஸோ he has put all his efforts for this much. இந்த அளவு கொண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அதனால் ஸ்டில் எல்லாமே இட் இஸ் அண்டர் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜ் சம்மர் விடக்கூடாதுன்றதுக்காக we plan for an event. ஆக்சுவலி ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் ஒரு 10-15 days முன்னாடி when I met him, he said, சார் இந்த மாதிரி இருக்கு, we want to make something. ஸோ ஒரு நாள் இந்த சம்மருக்கு வந்து we want to entertain the people அப்படின்றது அவருடைய ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ ஈவன் I was in that and then ஏதாவது பண்ணலான்ற உடனே we started one concept லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணலாம், எல்லா ஏஜ் குரூப்பையும் என்டர்டைன் பண்ணலாம், நல்ல ஃபுட்டு கொடுக்கலாம், நல்ல கேம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ we have decided to do something. ஸோ அவர் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. விக்ராந்த் சார், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் இஷ்டம், யூ மேக் இட், யூ பிரிங் த க்ரௌட், லெட் தம் பி ஹாப்பி அப்படின்னு ஒரு கூலாக ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்லிட்டாரு. அண்ட் ஸோ அந்த கான்செப்ட் வந்து எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தப்போ ஸோ வி கிரியேட்டட் அ கான்செப்ட். அது எனக்கு ஃப்ரீ ஹோல்டு கொடுத்தாரு, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்றதுனால. ஸோ வாட் வி டிசைடட், ஸோ மார்னிங் வந்து சம்மர் ஓவராக இருக்கிறதுனால பீப்புள் வந்து வெளியே வரமாட்டாங்க. ஸோ நார்மலி எனி எக்ஸ்போ 3 மணிலேருந்து சாயங்காலம் 10 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ அதை வந்து வேறு எதாவது பண்ணலாமே அப்படின்றதுக்காக வி கிரியேட்டட் அ கான்செப்ட் ஆஃப் நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட். எங்களுடைய கான்டெஸ்ட்டை அது வந்து 10 to 2 AM வந்து நாங்கள் வி ஆர் பிளான்டு. பிகாஸ் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிருந்தா கூட தாத்தா பாட்டியோட தே லெட் தம் கம் ஃபார் த பிளேஸ், அங்கே வந்து காம்படிஷனில் கலந்துக்கலாம். அதுக்காக நாங்கள் வந்து இந்த காம்படிஷன் பற்றி சொல்லிட்டு காம்படிஷன் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் which will happen 10 AM to 2 PM on all days. And next thing is செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பிரகாரம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கோடை விருந்துன்னு வச்சுருக்கோம். இந்த என்டையர் பிளேஸ் வந்து இப்போ இட் இஸ் ஆல்ரெடி சம் ஆஃப் த பீப்புள் அவங்க வந்து ஆல்ரெடி இங்கே வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அதை தாண்டி நாங்கள் ஒரு நல்ல சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல் டைப் ஆஃப் பர்மீஸ், இன்டர்நேஷனல், சவுத் இந்தியன், மல்டி குசைன் எல்லாமே டிசைன் பண்ணி வந்திருக்கு. ஸோ கோடை விருந்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நான் 2008 பண்ண உணவு திருவிழாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பத்திரிகை நண்பர்களால் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிது. இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். அண்ட் ஆஃப்டர் திஸ் 15 வருடங்கள் கழிச்சு இது பண்ணுறோம். இன்னும் அதோட அட்வான்ஸ் வெர்ஷனாக தான் இது இருக்க போகுது. ஸோ ஐ வில் பி பிரிங்கிங் வெரி பெஸ்ட் ஃபுட் which is available in the Chennai and somewhere else, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணணும், ஆந்திரா, everywhere we will be bringing that. And next thing is, third one is our premium product which is வாங்க விளையாடலாம். அந்த வாங்க விளையாடலாம் அப்படின்றது என்னன்னா 6 வயசு முதல் 60 வயசு வரை எல்லாரும் விளையாடக்கூடிய ஒரு கேம் ஜோன்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபன் கேம்ஸ், ஆர்கேட் கேம்ஸ், 360 டிகிரி கேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேட்டபிள்ஸ், அது கூட சேர்ந்து ஷோஸ். வி ஹாவ் அரண்மனை தீம் ஹாரர் ஹவுஸ், we have a snow show ice age theme-ல, அதுக்கப்புறமா வந்து டாக் டு லைக் ஷோ, நிறைய ஷோஸ், நிறைய தீமேட்டிக் டைனிங்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ ஆக்சுவலி என்னன்னா இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வில் பி ரெடி பை Thursdayன்றது எங்கள் டார்கெட். வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் த டே அண்ட் நைட். அது நாங்கள் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இதில் ஐ வில் ரிவீல் ஆல் த திங். அதில் ஒன்று நாங்கள் லான்ச் பண்ணுறப்போ உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி நாங்கள் ஒரு கிராண்டாக அதெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ that will be கேம் ஜோன்ஸ் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் ஃபன் கேம் ஷோஸ். அதுதான் எங்களுடைய இதுவாக இருக்கும். ஐ எம் இன்ட்ரோடியூசிங் எலக்ட்ரானிக் கார்னிவல் கேம்ஸ் விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இது வரைக்கும் யாருமே பண்ணாத வந்து ஒரு நிறைய கான்செப்ட் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. 100%. We assure 100% satisfaction for each and every person who enters this place. இது என்னுடைய சைடில், சிவருத்ரன் சைடில், அதுக்கப்புறம் எங்களோட எல்லார் சைடில், உங்கள் எல்லார் சைடில் நானே சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்களும் சொல்லிடுங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. நெக்ஸ்ட் I want to introduce him, the man of the hero and the show. இவர் தான் முக்கியமான பர்சன்.
சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் இதில் நாங்கள் பண்ணணும், இதெல்லாம் அடுத்தது. இது வந்து ஏற்கனவே ஒரு தேவதை. இந்த தேவதைக்கு நான் சும்மா கொஞ்சம் நகைகள் போட போகிறேன். தட் இஸ் வாட் வில் பி த டோட்டல் திங். ஸோ ஐ வாண்ட் மிஸ்டர் ருத்ரன் டு டேக் த மேட்ச். ஒரு 1 இயரா ஸ்டடி பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி யூனிக்கான ஒரு ஃபுட் கோர்ட்டாக கொண்டு வரணுன்றதுக்கு அப்படி பார்த்து டிசைன் பண்ணது. ஏன்னா இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 ஆர்கிடெக்ட் வச்சு டிசைன் பண்ணி தமிழ்நாட்டில் எந்த ஃபுட் கோர்ட்டுமே இந்த கான்செப்ட் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து யூனிக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி யூனிக்காக டிசைன் பண்ணதான் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக, நேட்டிவ் பாண்டிச்சேரின்றதுனால அது ஒரு அது ஒரு அடையாளமாக கொண்டு வரணுன்றதுக்காக அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி நான் சார்கிட்ட நான் இந்த ஈவெண்ட்டை கொடுத்ததுக்கு காரணம் என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஈவெண்ட்ஸ் பண்ற பர்சன் அவர். எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாக தெரியணும், நம்ம தனியாக எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பர்சன். அதனால தான் இந்த ஈவெண்ட்ஸை ஃபுல்லாக நிறைய பேர் அப்ரோச் பண்ணதை தாண்டி சார்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னோட ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு பெருசா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பேசணுன்றதுக்காக இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அப்கமிங்ல ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்கு. சேம் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஷீட் அந்த சேம் பிராண்ட்ல இன்னும் ஒரு 4 கான்செப்ட் ரெடியா இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு 1 by 1 அப்படியே ஓப்பன் பண்ற மாதிரி, அது எல்லாமே இந்த கம்மிங் இந்த 24ல நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களோட எனக்கு ஃபுல் சப்போர்ட் வேணும். சார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்ஸ்ல. ஸோ அதனால நான் அவருக்கு நம்பி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எனக்கு பீப்புள்ஸும் எல்லாருமே எனக்கு வந்து என்னோட கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், ஃபுட் ஸ்டாலா இருக்கட்டும், ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறேன். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈசிஆர்லேயே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஈசிஆர்ல ஒரு ஃபர்ஸ்ட் எலைட்டான ஃபுட் கோர்ட்னா நம்மளுது தான். வேற எதுவுமே நமக்கு சொல்ற மாதிரி சென்னையில் இல்லை. அதை நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஸோ இது இல்லாமல் நமக்கு 24x7, ஸோ நம்ம வந்து 24/7 அந்த பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சம்மர் கேம்ப் வந்து மெயினாக பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வெக்கேஷன் டைம். ஸோ இந்த வெக்கேஷன் டைம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும், ஒரு பெரிய லெவலில் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக ஸோ ஒரு பெரிய லெவலில் கார்னிவல் கிளப் பண்ணியிருக்கேன் சாரோட சேர்ந்து. இது கரெக்டாக எனக்கு கொண்டு வந்து எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி சார் என்கிட்ட கொடுத்துருவேன் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களை பற்றி இல்லை முக்கியமான நான் என்னென்ன தலைவருக்குன்னா எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீதர், டான்ஸ் மாஸ்டர். இங்கே நான் வந்திருக்கிறது வந்து கலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இது ஒரு விக்ராந்த் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கை நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த கான்செப்ட்னா டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கும். எந்த நம்ம வந்து டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அந்த மல்டி டேலண்டட் அந்த பசங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு புது கான்செப்டாக என்கிட்ட சொல்லுவார். இன்னைக்கு தான் வந்து அவர் லைவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ கலை அந்த டான்ஸ் விஷயமா என்னோட ஃபுல் சப்போர்ட் அவருக்கு இருக்கும். இது மாதிரி மாஸ்டர் நீங்கள் தான் இங்கே என்டர்டெயின்மெண்ட் பார்த்துருக்கீங்க, அந்த பசங்களுக்கு நீங்கள் தான் இது அப்படின்னு ரொம்ப விஷயமா எங்ககிட்ட ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த டான்ஸ் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இருக்கும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முட்டைக்கண்ணின்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு 7 days முன்னாடி. அது எப்படி பார்த்தோன்னா எல்லா பசங்களும் மியூசிக் வச்சிருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து விஷுவல் பண்ண முடியல, நான் பண்ணி தரேன், ஏன்னா எனக்கு இருக்கிற கோரியோகிராஃபிக் எனக்கு இருக்கிற விஷயத்துல பண்ண முடியும்னு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இவங்க பிளேஸோட நாங்கள் கொலாப் பண்ணி நாங்கள் வந்து விஷுவலாக இங்கே வந்து நாங்கள் ஷூட் பண்ணுவோம் ஆல்பத்துக்கு. ஸோ ஒரு கலையை வளர்த்து விடுற ஒரு விஷயமாகவும் இவங்க வச்சிருக்க அந்த ஃபன் என்டர்டெயின்மெண்ட் இது மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் சரி இப்படிலாம் பண்ணும்போது நான் அவங்க கூட இருக்கிற ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்க டீம்ல இருந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் பண்ணாரு. சோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்குமா? உங்க டீம்ல இருக்கிற பசங்க வந்து டான்ஸ் தான் பண்ணுவாங்க? கண்டிப்பா. ஆமா, நம்ம வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் இதுதான் பேசிட்டு இருக்கோம். ஒரு அக்ரிமெண்ட்ஸ்ல நான் ஷுவரா நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்குன்னா எப்போ முக்கியமான வரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை தான் கேட்டிருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. இல்ல ஜி, கலைக்காக நாங்க எங்க இதுவா இருந்தாலும், ஏன்னா நம்ம கிட்டயும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லயும் பசங்க எல்லா பசங்களும் நாங்க டேலண்ட் பசங்களா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் தானே அந்த பசங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். டான்ஸ் விதத்தை அதுதான் சொன்னேன், கலைக்காக டான்ஸ் சம்பந்தப்பட்டது எதுவும் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க.
வணக்கம், நான் உதயராகம் யூகே முரளி, மியூசிக் டைரக்டர். ஸோ உதயராகம் யூகே முரளி ஆர்கெஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இவருடைய விக்ராந்த் சாரோடைய ஒரு ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது இன்னோவேட்டிவாக நிறைய 6 to 60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காரு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் ஃபெஸ்டிவல் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நாங்கள் நிறைய வந்துட்டு எங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸில் எக்ஸ்போஷர் கொடுக்குறோம். ஸோ இது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை நான் வந்து பார்த்தா இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் டூ குட், எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜு, இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே, ஸோ நமக்கு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் எங்கள் வி கேன் சப்போர்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் எ கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா. எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, ஒரு சில்ட்ரன்ஸ் ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. எங்கள் இசைக்குழு கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிங்க பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் எங்களோட 40th இயர். ஸோ இந்த இதில் இவரோட ஹார்ட் ஒர்க் நம்ம பார்த்தேன், ஒவ்வொன்றும் பார்த்தா ரொம்ப ரொம்ப இறங்கி, அதாவது எல்லாத்த விட நம்ம ஒயிட் காலர் ஜாப் இல்லாமல் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்துட்டு கிரவுண்ட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் டு த கோர். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம அசோசியேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. ஸோ எங்கள் டீம் எங்களோட ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் எந்தெந்த விதத்துலலாம் இங்கே சப்போர்ட் பண்ணி, ஏன்னா நாங்கள் இப்போ வந்து எம்எஸ்வி மியூசிக் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஸாக அவருக்கு ஒரு ஷோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். இட்ஸ் சீம்ஸ் டு பி வெரி 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 குட் கான்செப்ட். ஸோ பண்ணலான்னு சொன்னோம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்க நமக்கு இந்த இடம் வந்து இன்னும் ஆனால் இது மெயினில் இருக்குது. இந்த இந்த போர்டை பார்க்காம யாரும் இந்த சைடு கிராஸ் பண்ண முடியாது, வரும்போதும் போகும்போதும் சரி. ஸோ அந்த அளவுக்கு இது நல்ல ரீச் ஆகும். இந்த இடம் பயங்கர டாக்காக இருக்குன்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. மை பெஸ்ட் விஷஸ் டு விக்ராந்த் சார் ஃபார் கிரேட் சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க். காட் பிளெஸ். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். 2 days முன்னாடி வந்து சில்லுஜிபி மோகனுக்கு வந்து நீங்க தான் பர்த்டே ஃபங்க்ஷன். ஆமாம். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்க பிஸியான ஆளு. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க எல்லா நாட்டுக்கும் சுற்றுற ஆளு, சரிங்களா? நீங்க 60 நாளுக்கு மேல வச்சிருக்காங்க. எப்படி நீங்க வந்து கரெக்டா ப்ராஃபிட் பண்ணுவீங்க? எப்படி சார் பண்ண முடியும் சார்? அதாவது பேசிக்காக என்னன்னா இப்போ கூட ஃப்ராங்காக சொல்ல போனால் அவர் கூப்பிட்டாரு, அவ்வளோ பிஸியான ஒரு பர்சன் அவர் வந்திருக்கார். ஸோ என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எது வேணாலும் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து எது இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைமை அலோகேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ஜாப் தான். அதனால் கண்டிப்பாக எங்கள் ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், இல்லைன்னா சில பேர் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்களா? ஒன்று பண்ணினா ஃபுல்லாக பண்ணுவோம், இல்லைன்னா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நான் வளர்ந்தது அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பார்த்தா சின்னதாக பண்ணுங்க, நம்ம அந்த மாதிரி இதே கிடையாது. பண்ணால் நல்லா பண்ணணும், இல்லைன்னா அது பண்ணுறது, ஏன்னா பேருன்றது சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த சின்சியாரிட்டினால தான் நாங்கள் வந்து என்னென்னா அவங்க பட்ஜெட் வச்சு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு பேர் வெளியில் ரேட் அமௌண்ட்டுன்றது 4 செவத்து உள்ள நடக்கிறது. எக்ஸ்போஷர்ன்றது நம்மளுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு 4 பேர் சொன்னால் தான் நமக்கு அடுத்தடுத்த எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதனால் நோ காம்ப்ரமைஸ், ஃபுல் இது வச்சுட்டு எந்த அளவுக்கு இதை டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நிறைய செலிபிரிட்டிஸை கொண்டு வந்துட்டு அவங்கவுங்க ஹிட்ஸு அவங்கவுங்க இது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் பிளான் பண்ணியிருக்காரு. அவரும் பேசணுன்னாங்க, நிறைய இந்த இடத்துல பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது சார். கண்டிப்பாக பற்றி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, சரிங்களா? இளையராஜாவே எந்த சாங்ஸ் பண்ணாலும் ஏன் மியூசிக் அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆரில் நீங்கள் பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுமா ஆகாது சார்? இங்கே இப்போதைக்கு இவர் சார் சொன்னாங்கன்னா ஃப்ரீ, அதாவது என்ட்ரி ஃப்ரீ. அதாவது ஒரு கமர்ஷியலாக அதை இது பண்ணும்போது தான் அவர் வந்துட்டு இது டிக்கெட் வச்சுட்டு, இப்போ நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் விஆர் பேயிங், நாங்கள் ராயல்ட்டி பே பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஐபிஆர்எஸ்லாம் நாங்கள் பே பண்ணி தான் பண்ணிடுறோம். இப்போ சபா ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ கூட இந்த மாதம் 19th யுகேந்திரன் மலேசியா சன்னை வச்சு ஒரு ஷோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ராயல்ட்டி பே பண்ணி தான் பண்ணுறோம் நாங்கள். பட் அது என்னென்னா டிக்கெட்டட் ஷோக்கு தான் அந்த ராயல்ட்டி. பட் ஃப்ரீயாக நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து க்ரௌடை இங்கே கொண்டு வரதுக்கு பண்ணுறது, இங்கே பண்ணுறதுலாம் ஃப்ரீ தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு ராயல்ட்டி அவங்களும் கேட்க மாட்டாங்க, ராயல்ட்டி நார்மலாக கிடையாது. சரி, இந்த ஒரு சின்ன விஷயம் இதை நான் சொல்லணும். இங்கே வந்துடுங்க சார். இது ரொம்ப நாளா இந்த சர்ச்சை ரொம்ப இதுவா இருக்கு. இது கண்டிப்பா இதுக்கான ஒரு சின்ன இது சொல்லணும்னு இருக்கு. இளையராஜா சார் ராயல்ட்டி கேட்கறதுல என்ன தப்பு? எனக்கு அது தப்பா தெரியவே இல்லை. ஏன்னா நான் கிளியரா சொல்றேன். இப்போ வந்து ஒரு ராஜபார்வைன்னு ஒரு படம் வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ராஜபார்வை, அதுல எத்தனை பேருக்கு அதோட ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராஜபார்வை படத்தோட ப்ரொடியூசர் யாரு?
தெரியல. டைரக்டர் யாரு தெரியல. கேமராமேன் வேற, டெக்னிக்கல் யாரு கேட்டாலும் யாருக்கும் தெரிய போறது இல்ல. அந்திமலை பாட்டை யார இசையமைச்சாரு? இளையராஜாங்க. என்ன அநியாயத்துக்கு அதுவும் தெரியல உடனே? உண்மையா சொல்லணும், உண்மையாதான் சொல்லணும். அந்த பாட்டு எந்த ஒரு படத்திலையும் நீங்க சொல்ற மாதிரி ப்ரொடியூசர் தான் அதுக்கு பணம் கொடுக்குறாரு, டைரக்டர் அது வந்து ஃபார்ம் பண்றாரு. எது பண்ணாலும் மக்கள் மனசுல நிக்கிறது யாருன்றதுதான் இப்ப கேள்வி. அந்த மக்கள் மனசுல நிக்கிறவருக்கு தான் நம்ம வந்து ராயல்டி கொடுக்கணும்ன்றதுதான் விஷயம். வெரி சிம்பிள் இட் இஸ். ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ராயல்டி போகுது, எல்லாருக்குமே ராயல்டி போகுது. அந்த மாதிரி அதுல இருக்கிறப்போ ஏன் இளையராஜா சார் வந்து அவரு கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அவர், சரிங்களா? அவரோட இடத்தை பிடிக்கிறதுன்றது இனிமே யாராலுமே முடியாத விஷயம். அத்தனை படங்கள் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. அது இனிமே நடக்க போறது இல்ல, 100% முடியாது. இனிமே வர எந்த புது ஜெனரேஷனாலும் இளையராஜா சாதிச்ச சாதனைய யாராலையும் செய்ய முடியாது. அவருக்கு ராயல்டி கொடுக்கறதுன்றது கரெக்டான விஷயம். கண்டிப்பா மக்கள் பல பேரோட ஆதரவு நான் தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய பேர்களிடம் நாங்கள் பேசினப்போ அவங்க எல்லாருமே என்ன தப்பு ராயல்டி கொடுக்கறது. நவ் அவரு எவ்வளவு ஒரு இளமையில இருந்தப்போ நிறைய விஷயம் நம்மளுக்காக மக்களுக்காக நிறைய given so much of his life, blood, time எல்லாமே கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவரு வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஏஜ்ல இருக்கிறப்போ அவருக்கு தேவையான ஒரு ஃபண்ட்ஸ நம்ம வந்து பிளாக் பண்ணணும்ன்றது தவறான எண்ணம். மக்களை வந்து கண்டிப்பா நாங்க பேசின பல பேர் அதை பத்தி எங்கிட்ட சொன்னதெல்லாம் நான் அதை உண்மையாதான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வந்து அது ராயல்டி அவருக்கு போடுறது எந்த தப்பும் இல்ல. கேட்கிற விதம் வேணாம் தப்பாக இருக்கலாம், முறை வேணாம் தப்பாக இருக்கலாம். இந்த இடம் வந்துட்டு நீங்க சொல்லுங்க சார் பதில். என்னோட ரிலேஷன்ஸ் இந்த டெக்கரேட்ல பண்ணது இல்ல, ஆட்கள் வச்சிருந்தா ஆமா. ஓகே, இன்டீரியர் டெக்கரேட் பண்ணது. இப்போ இந்த டெக்கரேட் அந்த ஆட்கள் இந்த இடம் அப்ப அவங்களுக்கு சொந்தமா இருக்குங்களா? அதுக்கான பே பண்ணிரீங்களா நீங்க? இப்போ பே பண்ணனும்னா வெளிய போறேன். அது நம்ம ஒரு கூலி கொடுத்துறோம், அவங்க நம்ம சொல்ற மாதிரி கட்டிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி தான இளையராஜா அப்படின்னு சொல்றாங்க. சரி, கரெக்ட் தான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் கரெக்ட். இப்போ நான் வந்து இளையராஜா சார்ல நான் இளையராஜான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மேடையில இவர் பேசினார். நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொல்ற பாயிண்ட் கேட்டுக்கோங்க. இப்ப இவரு வந்து என்ன பத்தி பேசினாரு, என்ன பேசினாரு? விக்ராந்த் சார் சின்சர் எல்லாம் பேசினாரு. இவரு என்ன பத்தி பேசினாரு, இவரு என்ன பத்தி பேசினாரு. இப்ப 3 பேரும் என்ன பத்தி பேசுறாங்க. இருங்க நான் சொல்றேன், நான் என்ன பேச விட்டுருங்க சார், இருங்க. இப்ப நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட போஸ்ட் ஏதோ பண்றேன், அவ்வளவுதான். நான் ப்ரொடியூசர் இல்ல, நான் இவர மாதிரி செலிபிரிட்டி இல்ல, இவர மாதிரி செலிபிரிட்டி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அவங்க 3 பேரும் பேசுறாங்கல்ல, அதுதான் அதோடைய வேல்யூ. அது மாதிரி அதனால இளையராஜாவோட வேல்யூ என்னன்னா எத்தனை ப்ரொடியூசர்ஸ் அவர் வீட்டு வாசல்ல போய் நின்று இருக்காங்க, உண்மையா இல்லையா அது சொல்லுங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் நீங்களா தானே அவரை ஏத்தி விட்டீங்க, புகழ்ந்தீங்க, எல்லாம் சொன்னீங்க. சார் நீங்க தான் தெய்வம், நீங்க தான் எல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு ஏங்க எல்லாம் காலப்பட்டு மதிக்கிறீங்க, அவரை ஏன் மதிக்க பாக்குறீங்க? அப்ப அன்னைக்கு தெய்வமா இருந்தாரு, இன்னைக்கு வந்து அடுத்த தெய்வம் ஆயிட்டாரா? நீங்க சொன்ன மாதிரி நீங்க இங்க வரதுக்கு ஒரு இளையராஜா செலிபிரிட்டி காசு வாங்காம வந்து பேசுனீங்கன்னா கரெக்ட். இங்க வரதுக்கு காசு வாங்குவீங்க, நீங்க பாட்டும் டியூன் போடுறதுக்கு காசு வாங்குறீங்க, இங்க வந்து பேசுறதுக்கு காசு வாங்குறீங்க, எல்லாத்தையும் காசு வாங்கின அப்புறம் சரி சார் நீங்க சொல்லலாம் கரெக்ட். நான் வர்ற வண்டிக்கு பெட்ரோல் ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க, சரிங்களா? அதுதான் சார். சார் இட் இஸ் ஆல் லைக் தட் ஒன்லி சார். அவர் கூட சார் வாங்குறாரு. சினிமால இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் அவங்களுடைய மேக்கப் மேன்ல இருந்து அவங்களுடைய ஆளுல இருந்து எல்லாருக்கும் பணமா வாங்குறாங்க இல்லையா? எல்லாருக்கும் இல்ல சார். ஒரு ஆர்டிஸ்ட் உடைய மேக்கப் மேன், டப்பிங் ஆர்டிஸ்ட், வர வண்டிக்காரன், டிரைவர் எல்லாம் பணம் வாங்குறாங்களா இல்லையா? சார் சார் கப்பல் கேப்டன் அவரா இருக்கலாம் சார். இன்னைக்கு பேச்சு என்னன்னா நான் கேட்ட கேள்வி ஒரே பதில் தான். இல்ல சார், கப்பல் கேப்டன் ப்ரொடியூசர் இருக்கட்டும் சார், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. அவர்தான் ப்ரொடியூசர் தான். இல்ல அதுதான் தப்பு நீங்க சொல்றது. அவரு வியாபாரம் பண்ண தான் வந்திருக்காரு, அவர் சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்காரா? ஒரு கப்பலோட ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்காரா? அவரோட பிசினஸ் பண்ண வச்சிருக்காரு. சார் இருங்க இளையரா இருங்க 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 அதுக்கு போய் சொல்றேன். இல்லங்க அதுவும் நான் சொல்றேன். ஒரு படத்தோட இருங்க சார், இருங்க நான் சொல்றேன். ஒரு படத்தோட டைரக்டர் இருக்கட்டும், அவருக்கு என்ன சம்பளம் போகுது சார்? எல்லாரும் நிமிஷம். ஒரு டைரக்டர் என்ன சம்பளம் போகுது, ஒரு இளையராஜாக்கு என்ன சம்பளம் போகுது? மொத்த பணமும் ப்ரொடியூசருக்கு போகுது சார். அவர் தான் அதிகமான பெனிஃபிஷியரி ஆகிறாரு. அவர் தான் ஆவாரு, அவர் தான் ஆவாரு, ரெண்டு அவர் ஆவாரு சார். அது யார் தப்பு சார்? நான் என்ன கேட்கிறேன்னா அது யாருடைய தப்பு? ஏன் சார் ஒரு பாக்கியராஜ் 10 படம் இருக்கிறார் சார், அவர் எல்லா படம் சக்சஸ் பண்றாரு. அதே பாக்கியராஜ் சார் ஒரு கட்டத்துக்கு மேல பண்ண முடியலன்னா அது காரணம் என்ன? அவர் நேரம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு எப்படி சார் நீங்க மியூசிக் டைரக்டர் அடுத்த மேல சாக்கு சொல்ல முடியும்? ஏன் உங்களுக்காக மட்டும் வாழ்க்கை கஷ்டம் வருது இல்லையா? நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கோம் லைஃப்ல. நான் சந்திச்சேன் சார் 28 வருஷமா நஷ்டத்தையும் கஷ்டத்தையும். ஊரை விட்டு வரணும் 7 வருஷம், சரிங்களா? சயின்ஸ் எனக்கு பயந்துட்டு. These all happens. இறக்கம் ஏற்றம் எல்லாருக்கும் இருக்கும்.
புரிஞ்சுதுங்களா? தயவு செய்து ஒரு லெஜெண்டோட மனசை புண்படுத்தாதீங்க. இத மக்கள் கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எங்க எல்லா சார்பில் வேண்டி கேட்டுக்கிறேன். நாங்க ப்ரொடியூசரே நாங்க சொல்றோம், ப்ரொடியூசரே மனசு கஷ்டப்படுத்த எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, டைரக்டருக்கும் இல்ல. எல்லாரும் சினிமாவில் அனைவரும் வாழட்டும், எல்லாரும் வாழ வைங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், சரிங்களா? ஆனா நல்லா வந்து இளையராஜா பத்தி நீங்க நோட் பண்ணி பாருங்க. அவர் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட பாட்டுல ஏதாவது வந்தா மட்டும்தான் கேஸ் போடுறாரு, நோட்டீஸ் அனுப்புறாரு, சரிங்களா? ஆனா சின்ன ஆர்டிஸ்ட் பண்ற போது அவங்களுக்கும் நோட்டீஸ் அவசியமே கிடையாது சார். நீங்க சொல்றீங்களா அவருக்கு லெஜெண்ட் ஆகுது அவருக்கு மாதிரி, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்பட்டு பெரிய இடத்துல நல்ல வருமானம் வருது, அவங்களுக்கு பண்றது நியாயம், சரிங்களா? சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சின்ன இளையராஜா மியூசிக் போட்டாவது இருக்காங்க, போட்டாவது ஏதாவது சம்பாதிச்சு அது கூட பண்ணலாமா சார்? சரி, நான் சொல்றேன். ஒரு வெட்டியா வந்து என்ன சொல்லுவான், டெய்லி போனா வரணும்னு வேண்டுவான், சரிங்களா? நம்மள என்ன வேண்டுவோம், சாகவே கூடாதுன்னு வேண்டுவோம். கடவுள் யாருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்? கடவுள் யாருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்? வெட்டியானுக்கா வேண்ட நம்மளுக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு தான் ஜஸ்டிஸ் பண்ணாரு, அதான் கடவுள். ரெண்டு பேரும் அவருக்கு 4 பணம் கொடுத்தாரு, அவருக்கு 4 பணம் கொடுத்தாரு, நம்மளை காப்பாற்றுவாரு. இளையராஜா அந்த நிலைதான். இருங்க சார் சொல்றேன், பெரியவன் சிறியவன் இங்கே இல்லை, எல்லாம் சமம்ன்றதா அவர் சொல்றாரு. சொல்ல புரிஞ்சுங்க, சமநிலை கொடுக்கிறவரு. அப்ப நீங்களே சொல்றீங்களா பணக்காரனை தூக்கி வைக்கணும், அவருக்கு எல்லாம் பண்ணணும், கையால கம்மி பண்ண சொல்றீங்களா? தட் இஸ் நாட் a thing. அவரை பொறுத்த வரைக்கும் சமநிலை. நான் போட்ட இசை நீ கேட்டா இதான் படம் போட்ட மியூசிக் யார் சொன்னா? ஆமா, நான் படம் பண்ணனா சத்தியமா மியூசிக் வாசிக்கிறவங்க தான் சொந்தம் சொல்லுவேன். எனக்கு அந்த மனநிலை இருக்கு, சரிங்களா? நான் படம் பண்றேன், அந்த படத்துல இதுதான் அதோடைய பதில், புரியுதுங்களா? அதுல இவருதான் ஹீரோ பண்ண போறாரு, அதுதான் சொல்றேன். சோ அந்த மனநிலை எனக்கு இருக்கு. சொல்லுங்க. நீங்க படம் பண்றீங்க, சரிங்களா? இளையராஜா சாருக்கு வந்து மியூசிக் சான்ஸ் கொடுக்குறீங்க, அவர் வந்து ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு, அது ஓகே, சரிங்களா? அதே வந்து நீ சேட்டலைட்ல வந்து நீங்க ரைட் கொடுக்குறீங்க, சரிங்களா? அவங்களும் ரைட் எடுத்துப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து சாங் போடலாம், பேர் நோட்டீஸ் அப்பவும் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அப்போ நோட்டீஸ் அனுப்புறாருன்னா எனக்கு புரியல நீங்க சொல்றீங்க. நான் ராயல்டி எல்லாம் பண்றேன், சரி சரிங்களா? நான் வந்து எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஓகே, சரிங்களா? எந்த ஹால் வேணா ரிலீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன் சேட்டலைட் ரிலீஸ்ல வந்து இளையராஜா கலைஞர் இருக்கே, இல்லங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அத வந்து இப்ப சட்ட ரீதியா மூவ் பண்ணிருக்காங்க. அது தீர்ப்பு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா என்னோட மனநிலை தான் நான் சொல்ல முடியும். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு மனநிலை இருக்கும். அதனால அவர் அந்த தீர்ப்பு என்ன வருதோ அது அவருக்கு சாதகமா இல்ல அவருக்கு பாதகமா அது நமக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா அடிச்சா கூட வாங்கிப்பேன், அவ்வளவுதான். ஏன்னா அவரு என் லைஃப்ல என் பொண்டாட்டிகளை வாழ்றதை விட, என் பிள்ளையோட வாழ்றதை விட, ஏன் நான் உயிரை வாழ்றேன்னு மூச்சு விடுறதை விட இளையராஜா கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். பல இசை வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்னோட துக்கங்கள், என் சந்தோஷங்கள், என்னோட கவலைகள் எல்லாத்தையும் போக்குனது அவரோட இசை. அந்த இசைக்கு நான் தலை வணங்கிதான் தீர்வேன். 40 நாள் இருப்பது இப்போ இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 44 என்னோட ஸ்டால்ஸ், நியர்லி ஒரு 70 ஸ்டால்ஸ் கிட்ட வரும். சிட்டிக்குள்ள இருக்கிற ஃபேமஸான ஃபுட் ஸ்டால் எல்லாமே இருக்கா? வந்து அந்த ஹோட்டல் எல்லாம் வந்து அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். எது உண்மையான நல்ல டேஸ்ட் இருக்கோ மக்களுக்கு அதுதான் நாங்க தேடி கொடுக்குறோம், அவ்வளவுதான். டைட்டில் பிரெஞ்சுன்னு வச்சிருக்கீங்க, பிரெஞ்சோட ஃபுட் எல்லாம் அதுல இருக்குமா இல்ல இந்தியன் டேஸ்ட் இது மட்டும் ஃபுட் மட்டும்? எல்லா ஃபுட்டும் இருக்கும் சார். பிரெஞ்சுன்றது இந்த செட்டப்போட மாடல் தான் பிரெஞ்சு. பட் உள்ள வர உணவுன்றது எல்லாருக்கும் பிடிச்ச உணவு. இதுல வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் ஃபுட்ல கிடைக்குமா? டிஸ்கவுண்ட்ன்றது இங்க வந்து இல்ல சார். ஏன்னா கொடுத்த பிரைஸ் எக்கனாமிக்கல் பிரைஸா தான் இருக்க போகுது. அதோட டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த பேச்சுக்கு இடம் இல்ல. நான் கொடுக்கறது கம்மியா தான் இருக்கும். எக்ஸிபிஷன் கார்னர்ல சொல்றதுனால வந்து இருக்கிறத விட கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க. ஹோட்டலை விட நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் 30 to 40% நாங்க ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்க போறோம் சொல்லிருக்கோம். நாங்க ஆமா இனாகரல் ஆஃபர் இல்ல, ஃபுல்லாவே நாங்க தான் கொடுக்க போறோம். சோ அது நானும் சிவரத்னம் சாரும் கண்டிப்பா அதை உட்கார்ந்து தான் ஒரு ஸ்டாலுக்கும் ஒரு விளம்பரம் கொண்டு வரும். சோ அதனால அதிகமான விலை இருக்காது, கரெக்டான நியாயமான விலை இருக்கும். அதுக்கான கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது, தரத்துக்கு ஏற்ற இது இருக்கும். ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ லிரிக் ரைட்டர்ஸோ யாருக்கும் நான் வந்து எதிரியும் இல்லை எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் என்னோட கருத்தை மட்டும் தான் சொன்னேன். இளையராஜா மேல இருந்த அன்பால தயவுசெய்து நான் ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது புண்படுத்தி இருந்தால் நான் யாரும் மனசு புண்படுத்தணும்ன்றது எங்களுக்கு யாருக்குமே எண்ணம் இல்லை. அப்படியே பேசியிருந்தா கூட தயவு செய்து நீங்க மன்னிச்சுக்கோங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் வந்து மனுஷன், நீ மன்னிச்சிருங்க, பெரிய மனுஷன் ஆயிடுங்க. ஓகேவா? சொல்லிட்டாரு சார், மன்னிக்கிற பெரிய மனுஷன் சார். நான் மன்னிப்பு கேட்டேன், எல்லாம் பெருந்தன்மையோட மன்னிச்சிருக்கேன். தவறா பேசியிருந்தா ரொம்ப நேரமா ஒரு நிமிஷம் சொல்றேன். சிம்பு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இடம்
மேட்டர்ல வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். எனக்கு வந்து சிவா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் பேர் செடி ஷெரீப். சிவா ஃப்ரெண்டுன்றனால சும்மா பார்க்க வந்தப்போ என்னையும் தூக்கி ஒரு கடை போடுறான்னு உட்கார வச்சிட்டேன், அது ஒரு விஷயம். பட் கடை போடுறதை தாண்டி இன்னைக்கு நான் வந்து நைட்டு சுத்துற ஒரு அவுல் அப்படின்னு இருக்கும்போது 24 hours இங்க ஓப்பனா இருக்க போது மாடியில் உட்காந்து எல்லாரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கவும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாருமே இங்க வந்து கடை எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பிளஸ் வந்து சாப்பிட்ற கஸ்டமருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா விக்ராந்த் சார் உள்ள வந்ததுதான். அவரும் யூனிக்கா பண்ற ஒரு ஈவெண்ட்ஸா இருக்கும் போது பயங்கரமான யூனிக் ஈவெண்ட்ஸ்ல இருந்து டான்ஸ்ல இருந்து காம்படிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்க போகுதுன்றனால இது பயங்கரமான ஒரு ஹாப்பனிங் பிளேஸா இருக்க போகுது. ஈஸியார்லயே 24/7 ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் ஜோனும் வருதுன்றனால இது பயங்கரமான ஹாப்பனிங்கான பிளேஸ். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். இல்ல ஷாப் கேம்ஸ் 24 hours எப்படி சார் இருக்க முடியும்? ஏன்னா பர்மிஷன் வாங்கிட்டீங்களா சார்? அதெல்லாம் இல்ல சார், பர்மிஷன் வாங்கிடுவோம் சார். அது உள்ள சொல்லி பேசியிருக்கோம் சார். இல்ல சார், அது நாங்க பவுன்சர் போட்டு நாங்க அதை மேனேஜ் பண்ணிப்போம் சார். பர்மிஷன் நம்ம சொல்லியிருக்கோம் சார், வந்துடும் சார். அதை நாங்க வாங்கி அது கொடுப்போம். கிடைச்சா கவர்மெண்ட் எங்களுக்கு சந்திச்சா கண்டிப்பா அதை நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ.